இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு இன்னொரு சிக்கல் இப்போ உருவாகி இருக்குது. இன்றைய நாளில் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவருக்கு கீழே இருந்த ஒரு சில அமைச்சர்கள் இன்னும் ஒரு சில தளபதிகள் உட்பட முக்கியமான சில நபர்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு பிறப்பிச்சிருக்கிறார்கள். எதுக்காக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது, என்ன காரணம், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை தான் இந்த வீடியோவில் விவரமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன விடயம் மட்டும் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதே என்னோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என் ப்ரொஃபைல் வரும் இங்கே மார்க்காக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மட்டும் வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைய நாள் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் காவல்துறை மா அதிபர், முன்னாள் கடற்படை தளபதி, முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வளவு பேருக்கும் உடனடியாக தங்களினுடைய நிரந்தர பதிவிட முகவரி, அதாவது அவர்களுடைய உண்மையான வீட்டு முகவரி என்னன்றதை நீதிமன்றத்துக்கு உறுதியோட சமர்ப்பிக்க சொல்லி, நீங்க எங்க இருக்கீங்கிறத நீங்க உறுதிப்படுத்த சொல்லி ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்றைய நாளில் பிறப்பிச்சிருக்கிறார்கள். எதுக்காகன்னு சொன்னா அறகலைய போராட்டம் இருக்குதானே, 2021ஆம் ஆண்டு நடந்த அந்த போராட்டத்தில் இந்த அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டு பெரிய அளவிலான சூறையாட்டங்களும் போராட்டக்காரர்களால் எரிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்ட செயல்பாடுகளும் நடந்திருந்தது. அந்த அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்குள்ள அப்ப இருந்த இந்த ஆட்சியாளர்கள், கோட்டபாய ராஜபக்சவுக்கு கீழே இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சார்கள்னு சொன்னா, இவ்வளவும் எங்கட சொத்து, இந்தந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கட அளிக்கப்பட்டிருக்குது. முக்கியமா கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான இடங்கள்லாம் அதிகமா அளிக்கப்படுது. அந்த சொத்துக்கள்ல இப்படி அளிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இவ்வளவு என்னுடைய சொத்து தான், இந்த கார் என்னுடையது, இந்த பங்களா என்னுடையது, இந்த லைப்ரரி என்னுடையதுன்னு சொல்லி முக்கியமான அளிக்கப்பட்ட பெருமளவிலான சொத்துக்களை தங்கட சொத்துக்கள் என்று சொல்லி பொய்யான சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்து, பொய்யான ஆவணங்களை ஆவணப்படுத்தி மக்களினுடைய வரிப்பணத்தை முறைகேடா பெற்றுக்கொண்டு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மேல முன்வைக்கப்பட்டது. அதாவது அளிக்கப்பட்ட அந்த சொத்துக்களுக்கான இழப்பீடு என்று சொல்லி அப்பிருந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்குள்ளேயே பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பணம் முறைகேடா பெற்றுக்கொள்ளப்பட்டதா சொல்லித்தான் இந்த ஒரு உத்தரவை உடனடியா உங்களுக்கான பணம் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா உங்களோட சொத்துக்கள் எந்தெந்த இடங்கள் அளிக்கப்படுது, உங்களோட நிரந்தர பதிவிட முகவரி எதுன்றதை உடனடியா சமர்ப்பிங்கன்னு சொல்லி யாருக்குன்னு சொன்னா, முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, இரண்டாவது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன, மூன்றாவது முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரட்ன, நாலாவது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதன்ன, அஞ்சாவது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, மற்றது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ். இவ்வளவு பேருக்குமான உத்தரவு தான், உங்களோட உண்மையான முகவரியை நீங்க சமர்ப்பிங்கன்னு சொல்லி இந்த உத்தரவு உச்ச நீதிமன்றத்தால இன்றைய நாள்ல அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்குது. இந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள், மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா ஊழல்களுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தொடர்ச்சியான வீடியோக்களையும் நானும் நிறைய வீடியோஸ்ல டாக்குமெண்ட்ரியாக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஊழல்களுக்குள்ள எந்த ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் 2021ஆம் ஆண்டில் நடந்ததோ அந்த போராட்டத்தில் அளிக்கப்பட்ட சொத்துக்கள்ல இவர்கள் பெற்றுக்கொண்ட இழப்பீடுகளுக்குள்ளேயே அதுக்குள்ளேயும் ஊழல் செஞ்சுதான் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இப்போ அதுக்கான முறைப்பாடுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எப்படி பலே கில்லாடியான ஆக்கல்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஓகே, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது முக்கியமான அப்டேட் என்னன்னு சொன்னா, எதிர்வரும் 21ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி கொழும்புல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணி, இப்ப இருக்கக்கூடிய இந்த NPP அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு பேரணியை நாமல் ராஜபக்ச மொட்டு கட்சியினுடைய நாமல் ராஜபக்சவும் அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியினரும் இணைஞ்சு ஒரு எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியா ஒரு எதிர்ப்பு பேரணி நடக்க போறதா ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் இப்போ எல்லா இடங்கள்லையுமே பரவி கொண்டிருக்குது. சமூக ஊடகங்களில், செய்திகள் எல்லாத்துலேயும் நாமல் ராஜபக்ச இந்தந்த கட்சிகளுக்கு போயிருக்கிறார், இந்த கட்சிகளில் போய் எங்களோட சேர்ந்து இந்த பேரணியில் ஈடுபடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார், இவ்வளோ பேரை திரட்டி கொண்டிருக்கிறார்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் போய்கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2021ஆம் ஆண்டில் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் மாதிரி இப்போ ஒரு எதிர்ப்பு பேரணியை நவம்பர் 21ஆம் தேதி கொழும்புல நடத்த போகிறதா ஒரு மிகப்பெரிய அளவிலான
பேச்சுகளும் அதே மாதிரி செயல்பாடுகளும் அதுக்கான செயல்பாடுகளும் நடக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பேரணிக்கு வரக்கூடியவர்களை மக்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கணும். அந்த பேரணி மக்களுக்காக நடக்கக்கூடிய பேரணி இல்லை. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் அவங்களோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டதால, ஊழல் ஆட்சியாளர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதால இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக போராட்டம் செய்து திரும்பவும் தங்களுக்கான ஒரு ஆட்சியை பெற்றுக்கொள்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தானே தவிர இது மக்களுக்கான போராட்டம் இல்லை. அதனால மக்கள் தான் இதை விரட்டி அடிக்கணும்னு சொல்லி ஒரு விடயத்தை 2021ஆம் ஆண்டு போராட்டத்தில் முன்னிலையா நின்று செயற்பட்ட வசந்த முதலிகே ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார். அந்த கூட்டணி, அந்த பேரணி நடக்கவே கூடாதுன்ற மாதிரி, அந்த கூட்டணியின் மூலம் நடக்கக்கூடிய பேரணி அங்கே நடக்கக்கூடாது, இது நாட்டுக்கான ஒரு பிரச்சனையாக தான் உருவாகும்ன்ற மாதிரி ஒரு விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஒவ்வொரு பக்கமாக பெருமளவில் பார்க்கும்போது இது ஒரு சமூக ஊடகங்களை பார்க்கும்போது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் மாதிரி, இந்த மொட்டை கட்சியினரும் அதே மாதிரி எதிர்கட்சியினரும் சேர்ந்து இந்த ஒரு பேரணி நடத்த போகிறார்கள்னு சொல்லி பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷனில் தான் போய் பார்த்தோம்னு சொன்னால் பயங்கரமான கமெண்ட்ஸை அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால இது அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி கட்சி சார்ந்தவர்களாலையும் மட்டும்தான் இது பேரணியாக முன்னெடுக்கப்பட போதே தவிர மற்றபடி மக்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற மாதிரி ஒரு பக்கமாக சொல்லப்படுது. ஆனால் இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய வீடு தங்காலைக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு அவர் அந்த வீட்டுக்கு இப்போ எவ்வளவு ஃபேன்ஸ் அவரை போய் சந்திக்கிறதுக்கு போகிறார்கள்ன்றதை நாங்கள் செய்திகளில் பார்க்குறோம் தானே. அதே மாதிரி அவர்களுடைய அந்த கட்சியினரால் எடுக்கப்படக்கூடிய இந்த போராட்டம் என்றபடியா சிலவளை அவர்களினுடைய ரசிகர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார், இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அவருடைய உடல்நிலை காரணமாக அவருக்கு கலந்து கொள்ள மாட்டார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் அங்கே கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கும் என்ற மாதிரியும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த நவம்பர் 21ஆம் தேதி இப்போ மாறி இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வோம்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறி கமெண்ட் சொல்லுங்க. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்போது உடனடியாக எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நீங்கள் இங்கே இலங்கையிலேருந்து எங்களோட ஈழத்திலேருந்து அங்கே போய் நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு நம்பவான இடம் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. திரும்பவும் நீங்கள் இந்த ஈழத்தமிழ் மண்ணுக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன முதலீடு செய்ய போகிறீங்க, அதுக்கான திட்டங்கள் இருக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது நிறைய நாளாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே. நான் 2005 முற்பட்ட காலங்கள் எல்லாம் நிறைய கிட்ஸுக்கு இங்கே எஜுகேஷன் கொடுத்து கொண்டு இருந்தேன். ஓகே. அந்த காலத்துலேருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருந்தது. வவுனியாவில் ஒரு சென்டர் வச்சிருந்தேன் நாங்கள். ஓகே. அதுக்கு பிறகு இப்போ கிளிநொச்சியில் வேறு நாடுகளில் உள்ள மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம்கள் இதெல்லாம் இங்கே எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்காத சில துறையில் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ கூட நிறைய டியூஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கு. கிளிநொச்சியில் நிறைய டியூஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கு. கிளிநொச்சி, பரந்தன், வட்டக்கட்சி நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கு. ஓகே. ஸோ அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சோழன் உலக சாதனை படைச்சிருக்கீங்க. உங்களோட யூசி மேத்ஸ் அபாகஸ்ல இருந்து ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவன் உங்களோட இன்ஸ்டிடியூட்ல படித்து சோழன் உலக சாதனை படிச்சிருக்கிறார். தேங்க்யூ. ஸோ அது நான் செய்து கொண்டிருக்கிறேன். அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் நாலேஜ் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அதுக்குள்ளே குறைவாக இருக்கிறது எங்களோட தப்பு இல்லை, எங்களோட நாட்டின் இல்லாமல் வாய்ப்பு இல்லை. அதால் நான் நிறைய லேப்டாப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்குரிய எங்கள் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கு. ஓகே. அட் த சேம் டைம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் எங்களுக்கு இங்கே நிறைய தேவை இருக்குது. இப்போ நான் பேரலாக ஒரு வேர்ல்ட் மெடிக்கல் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு இங்கே உள்ள டாக்டர்ஸோடையும் கழிச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே. ஏன்னா எங்களுக்கு அது எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் நாங்கள் லேட்டஸ்ட் எக்ஸ்ரே மிஷின்ஸ், இந்த நிறைய எங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்கு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நான் 2 பேருக்குமே நான் கொடுக்கலாம். ஓகே. பொதுவாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு அது போய் சேருது பிரைவேட்டை விட. நல்ல விஷயம் அது.